இங்கே ஒரே ஆட்டம். சார் இல்லை சார், இன்னும் 2 வாரத்தில் ரீஎன்ட்ரி வருதுல்ல சார், அதுக்கு தான் சார் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஓ பரவாயில்லையே, நல்ல பொறுப்பான பசங்களாக இருக்கீங்க. சரி, உங்களுக்கு மாநாடு மயிலாடுலேருந்து கவுன்சிலிங் வராங்க. உங்களுக்கு என்னென்ன டவுட் இருக்கோ அவரை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரியா? கவுன்சிலிங்கா? கவுன்சிலிங்னா என்ன சார்? அதான்ப்பா, உங்களோட குறைகள் நிறைகள், டான்ஸை பற்றி எதனா டவுட்டு, அப்புறம் உங்கள் மனசு திறந்து ஓப்பனாக பேசலாம். அவர்கிட்ட எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவார். சார் சார், அப்போ என்ன வேணா கேட்கலாமா சார்? அவர் தான்ப்பா மாநாடு மயிலாட ஹெட்டு. என்ன வேணாலும் கேட்கலாம். வந்துட்டாரு. சார் போடுங்கடா. சார் சார் வாங்க சார், உட்காரு உட்காரு. இப்போ உங்களை யாரு கேள்வி கேட்க போறா? சார் சார் சார், நானும் ஜூஸும் கேட்குறேன் சார். சரி கேளுங்க. சார் வணக்கம் சார், என் பேர் பாபி, இவர் ஜூஸு. வணக்கம் தம்பி. சார், டான்ஸ்னா சின்னவங்கலேருந்து பெரியவங்க வர ஆர்வம் காட்டுறாங்க. ஆனால் அவங்க எல்லாத்துக்குமே வாய்ப்பு அவ்வளோவா கிடைக்கிறது இல்லை. ஏன், அதை பற்றி நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? அதை பற்றி நானும் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் தம்பி. ஆனால் எல்லாருக்குமே வாய்ப்பு கிடைக்கிறது கஷ்டம். ஓகே சார், இப்போது மாநாடு மயிலாட ஷோவில் எலிமினேஷன் தேவையா? எலிமினேஷன் பண்ணி இப்படி ஜெயிலில் போடணுமா? எலிமினேஷன் பண்ணாதான் என் ஷோ இன்ட்ரெஸ்டிங்காக போகும். உப்பு தின்னா தண்ணியை குடி, தப்பு செஞ்சால் தலையில் அடி. நீங்கள் ஏன் எலிமினேஷன் ஆனவங்களே பார்க்குறீங்க? எவ்வளோ பேர் வின் ஆயிருக்காங்க. ஆனால் சார், கணக்குப்படி வின் ஆனவங்களை விட எலிமினேஷன் ஆனவங்க இன்னைக்கு தான் சார் அதிகம். அப்படின்னா ஆடின அத்தனை பேருக்கும் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் தூக்கி கொடுத்துடலாமா? என்னப்பா, ஒரு ஷோ ஒரே ப்ரைஸ், அதுதான் நீதி. சரி சார், அப்போ நீங்கள் எதை வச்சு ப்ரைஸ் தரீங்க? வின் பண்ண என்ன தகுதி வேணும்? அதாவது எக்ஸ்பிரஷன்ஸ், அப்புறம் காஸ்டியூம்ஸ் ரொம்ப முக்கியம். இது ரெண்டையும் அழகாக காமிக்க மேக்கப் ரொம்ப முக்கியம். ஆனால் சார், இது டான்ஸ் ஷோ. டான்ஸ் கூட முக்கியம்தான். அப்போ இதெல்லாம் தெரிஞ்சவங்க மட்டும்தான் வின் பண்றாங்கன்னு சொல்றீங்களா? ஆமாயா, ஆமா சார். அப்போ சீசன் 7ல் வின் ஆன ஒரு கவிதைலாம் சொல்லியிருக்காரு. அது அவருக்கு தனிப்பட்ட திறமையா, நம்ம எதுவும் கேட்க முடியாது. சரி சார், உங்க ப்ரோக்ராம்ல வின் பண்ண கொரியோகிராஃபர்ஸே வின் பண்றாங்களே, அது ஏன் சார்? எப்படி? யார் அப்படி சொன்னது? புள்ளி விவரம் தெரியாம பேசாத. இது சீசன் 1ல இருந்து சீசன் 7 வரைக்கான ரிப்போர்ட். இதுல ஒரு சில கொரியோகிராஃபர்ஸ் வின் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, ஒரு சில கொரியோகிராஃபர்ஸ் வின் பண்ணதே கிடையாது. அப்போ அந்த கொரியோகிராஃபர்ஸ்க்கு எல்லாம் திறமை இல்லைன்னு சொல்றீங்களா? இது யாரு அவங்க கேட்க சொன்னதா? ஆனா இது பதில் கிடையாது சார். பதில் நான் கலா மாஸ்டருக்கும் மக்களுக்கும் அப்புறமா சொல்றேன். அவங்களும் இதை பார்த்துட்டு தான் சார் இருக்காங்க. என்ன கேட்ட? நான் அப்படி திறமை இல்லைன்னு சொல்லல. கொடுத்த கண்டஸ்டன்ட்டை ஒழுங்கா யூஸ் பண்ணிக்கிட்டா யாரா இருந்தாலும் ஜெயிக்கலாம். இப்ப பூஷன் எடுத்துக்கோ, அவனுக்கு போக்கு வருமா? ஆனா அவனுடைய கோரியோகிராஃபர் அவனுக்கு என்ன வருமோ அதை வச்சு தூக்கிட்டு வராரு. அந்த மாதிரி வரணும் சார். அப்படி வந்தாலும் மேக்கப் சரியில்லை, ஆள் பாதி ஆடை பாதின்னு சொல்றாங்க. இதுக்கு அவங்க என்னதான் சார் பண்ணுவாங்க? யோ, என்ன கோவப்படுத்தணும்னு கேள்வி கேட்குறீங்களா? இல்லை உங்க கான்செப்ட் நல்லா வரணும்னு என்ன காமெடி பண்றீங்களா? சாரி சார், மக்கள் மனசுல இருக்கிறத தான் நாங்கள் கேட்குறோம். மக்கள் 1008 குறைகள் சொல்லுவாங்க. என்னுடைய வேலையில் இருக்கிற வழி உனக்கு தெரியுமாயா? வந்து பார், ஒரு நாளைக்கு எத்தனை பேர் வந்து என்னை பார்க்குறாங்கன்னு. எவ்வளவு குறை நிறைகள், எவ்வளவு கண்ணீர், எவ்வளவு நன்றி, எவ்வளவு நெருக்கடி, எவ்வளவு மாலைகள், எவ்வளவு கோரியோகிராஃபர்ஸ் தொல்லை, எவ்வளவு சிக்கல்கள், எவ்வளவு டென்ஷன் இங்கே உட்காந்துருவங்களுக்கு தாயா தெரியும். எதையுமே எடுத்தோமா கவுத்தோமா முடிவு எடுக்க முடியாதியா. ஒரு ரவுண்டு வைக்கிறோமா, அதை தொலைநோக்கோட நாளைக்கு யாருக்கும் எந்த பாதிப்பும் வராத மாதிரி தான் முடிவு எடுப்போம். அதுதான் நானும் செஞ்சேன். ஓகே சார், நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான். ஆனால் நீங்கள் செய்கிற சில நல்ல விஷயங்கள் மற்றவங்களுக்கு தப்பாக தெரியுதே சார். அதை பற்றி நம்ம கவலைப்படக்கூடாது. அன்னைக்கே பாரதியார் சொல்லியிருக்கார், வெள்ளை நிறத்தொரு பூனை எங்கள் வீட்டில் வளரது கண்டீர், பிள்ளைகள் பெற்றது அப்பூனை, அவை பேருக்கு ஒரு நிறமாகும். சார், இதுக்கும் பூனைக்கும் என்ன சார் சம்பந்தம்? சம்பந்தம் இருக்கு. பூனை குறுக்குல போனா சகுனம் சரியில்லைன்னு சொல்றீங்க, அதே பூனை பால் குடிச்சா திருட்டு பூனைன்னு பட்டம் கட்டுறீங்க. ஒண்ணுமே புரியலையா சார்? புரியாது, புரியவும் கூடாது. உனக்கு புரிஞ்சதுன்னா நீ இந்த பதவிக்கு வந்துடுவ. சார், நீங்க பூனையை வச்சு சப்பக்கட்டு கட்டுற மாதிரி தெரியுது. இவ்வளவு பேசுற,
நீ ஒழுங்கா வார வாரம் காமெடிங்கிற பேர்ல ஒரு கான்செப்ட் பண்றிய, அது என்ன நல்லாவாயா இருக்கு? ஆனா அதுக்கு நாங்க நல்ல விதமா கமெண்ட்ஸ் கொடுக்கல. அப்ப எங்க போச்சியா இந்த கேள்வியெல்லாம்? சொல்லு. இந்தா தண்ணி குடி. தம்பி, ஒரு விஷயத்த மட்டும் புரிஞ்சுக்கோ. ஒரு ப்ரோக்ராம்னு வந்தா கெட்ட விஷயங்களும் இருக்கும், நல்ல விஷயங்களும் இருக்கும். ஆனா நீ நல்ல விஷயங்களை மட்டும் எடுத்துட்டு வளர்ந்து வா. அப்பதான் உன்னால முன்னேற முடியும். இந்த ப்ரோக்ராம் மூலயமா நிறைய குடும்பங்கள் நல்லா வாழ்ந்துட்டு இருக்கு. நிறைய பேருக்கு சினிமா சான்சஸ் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம நிறைய பேருக்கு ஃபாரின்ல ஷோஸ்லாம் பண்ணக்கூடிய சான்சஸ் கிடைச்சிருக்கு. அதனால ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன், நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். சாரி